ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். இவர் நினச்சி போகிறது அந்த நண்பர் அவருக்கு எல்லா உதவிகளும் பண்ணுவார் அப்படின்னு. ஆனால் இவரோட கம்பெனிக்கும் அந்த நண்பர் இருக்கிற இடத்துக்கும் 40 கிலோமீட்டர் வித்தியாசம் வருது. அதனால் ஏர்போர்ட்லேருந்து அவங்கள ரிசீவ் பண்ணி இந்த மாதிரி இந்த இடம் இங்கே போங்க அப்படின்னு சொல்லி ஒரு கேப் புக் பண்ணி அவர் அனுப்பிச்சி விட்டதோட அவர் வேலையை பார்த்துட்டு போயிடுறாரு. ஏன்னா எல்லோரும் அங்கங்கே அவங்களுக்கு வேலைகள் இருக்கும், அவ்வளோதான் அவங்களுக்கு பண்ண முடியும். அப்புறம் இவங்க ஒரு அந்த மாதிரி கம்பெனிக்கு போனால் உங்களுக்கு அவங்க வீடு அலாட் பண்ணியிருக்காங்க, போய்க்கோங்க, வீடு ஏதோ பார்த்து வச்சுருக்காங்க, போய்க்கோங்கன்னு சொல்லி ஏர்போர்ட்லேயே அவர் பாய் சொல்லி அனுப்பிடுறாரு. ஓகேங்களா? அதுவே இவருக்கு கொஞ்சம் ஏமாற்றமாக இருக்குது. அவர் கூட இருந்து எல்லாம் பண்ணுவாருன்னு நினச்சா அவர் இப்படி வரலையே அப்படின்னு சொல்லி. அப்புறம் இவங்க போகிறாங்க. போனதும் போய் இறங்கினதுலேருந்தே பயங்கரமான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இவங்க சென்னையிலேருந்து போயிருக்காங்க. குளிருன்னு தெரிஞ்சு தான் போயிருக்காங்க. ஆனால் இவங்க நினச்சதை விட அங்கே ரொம்ப குளிராக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் போகிறாங்க. அங்கே கம்பெனிக்கு போனதும் இவங்க ஃபேமிலியை பார்த்து அவங்க கொண்டு போய் அவங்க பார்த்து வச்சுருக்கிற வீட்டில் இவங்கள ஸ்டே பண்ண விட்டுட்டு கம்பெனி அவங்க அவ்வளோதான் ஒரு டிரைவர் அனுப்பி இதுதான் வீடு அப்படின்னு காட்டிடுறாங்க. அவ்வளோதான். யாரும் இவங்களுக்கு எந்த கைடும் பண்ணுறதில்ல. ஒரு இதுதான் வீடு, இதுதான் ஆஃபீஸ் அப்படின்னு காட்டுறதோடு முடிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க அங்கே போனதுக்கப்புறம் ஒவ்வொரு விஷயமும் தேடி தேடி தான் அவருக்கு ஒரு பால் வேணும் அப்படின்னா கூட அது அவங்க எங்கே இருக்குது, எப்படி போகிறது, எல்லாம் யாரையாவது கேட்டு ஃபோன் பண்ணி பேசி அப்படி தான் போக வேண்டியதாக இருக்குது. ஏன்னா யாருக்குமே ஒன்றுமே தெரியாது இல்லைங்களா? எல்லோரும் முதல்ல போய் இறங்குறாங்க. அப்புறம் அங்கே அந்த சூழ்நிலையே இவங்களுக்கு நல்ல சௌரியமாக நல்லா வாழ்ந்து பழகிட்டாங்க. வேலைக்கு ஆள், டிரைவரு அந்த மாதிரி வாழ்ந்து பழகிட்டு என்ன ஒரு வேலை சொன்னாலும் டிரைவர் போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாரு. அதனால் இவங்க ஒரு நல்லா ஒரு ரிலாக்ஸாக வாழ்ந்து பழகிட்டு இப்போ அங்கே போய் ஒரு பால் வேணும்னா கூட ரமேஷே தான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி ஒரு சூழ்நிலையை அவங்க பழக்கத்தில் இல்லாததுனால சிரமமாக இருக்குது. அதே போல் என்ன வேணும், ஒரு டம்ளர் சுடுதண்ணி வேணும்னா கூட அவங்களே தான் செஞ்சு சாப்பிட்டுக்க வேண்டிய நிலைமையில் இருக்காங்க குடும்பமே. அப்படி இல்லாமல் இங்கே நல்ல ஆளெல்லாம் வச்சு பழகி வச்சுருக்காங்க. அதுவும் அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. அப்புறம் அது பண்ணுறாங்க. அப்புறம் அவர் மட்டும்தான் வேலைக்கு போகிறாங்க. இவங்க இந்த குளிருங்கிறனால பசங்களும் அவங்க அகிலாவும் எப்போவும் ஜாஸ்தி படுத்துட்டு ஒரு மந்தமான நிலையிலேயே இருக்காங்க. ஏதோ ஒரு பிரெட் அப்படி போட்டு சின்னதாக சாப்பிட்டுக்கிட்டு அவர் மட்டும் ஜாபுக்கு போகிறாரு. ஒரு வாரம் அவர் அங்கே ஜாபுக்கு போகிறாரு ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு வாரத்திலே இவங்களுக்கு அந்த இடம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஓகேங்களா? அந்த ஊரோ அந்த ஃபுல்லாக வெள்ளையாக பனி மூடி இருக்கிற அந்த இதெல்லாம் அவங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அவங்க நினச்சிட்டு போனது ஏதோ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஒரு சின்ன குளிர் இருக்கும், நம்ம இது ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு நினச்சி போகிறாங்க. ஆனால் அங்கே கடும் பனி அவங்களுக்கு ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவர் மட்டும் ஜாபுக்கு போயிட்டு வராரு. அங்கே ஜாபில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நம்ம ஊரில் நம்ம ஆளுங்க யார் அப்படின்னெல்லாம் தெரியும். அவங்க கொஞ்சம் மேலதிகாரிகளுக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க இங்கே இருக்கவங்கெல்லாம். அதனால் அவர் ஒரு மரியாதையான சூழ்நிலையிலேயே தான் ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா நீ மேலதிகாரியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவங்க ஒரு வேலையை மட்டும்தான் கவனிப்பாங்க. ஹாய் பாய் தான் சொல்லுவாங்க. பேர் சொல்லியே மேலதிகாரியே சாருன்னெல்லாம் கூட இல்லை, பேர் சொல்லியே அங்கே கூப்பிடுறாங்க. இவருக்கு அந்த சூழ்நிலையும் இங்கே மாதிரி இல்லை. ஓகேங்களா? அதே போல் எந்த ஒரு அவர் செய்கிற வேலை அவர் தான் செஞ்சாகணும். அவங்களுக்கு கீழே இருக்க ஸ்டாஃப்ஸ் எல்லாம் யாரும் இவரோட வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் அப்படி இல்லை. ஒரு எல்லாமே கீழே இருக்கவங்க நம்ம என்ன சொன்னாலும் செய்வாங்க. ஆனால் அங்கெல்லாம் அப்படி இல்லை. அவங்க வேலையை மட்டும் அவங்க செஞ்சு இந்தா அப்படின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் இவர் தான் உட்காந்து எல்லா வேலைகளையும் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது எல்லாமே இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கே அப்படி இல்லை. ஜாலியாக எல்லாத்தையும் வேலை வாங்கியிருக்காரு. நல்ல மேனேஜர் போஸ்ட்டில் இருந்திருக்காரு. அங்கே இருந்துட்டு எல்லாமே சொன்னால் உடனே செஞ்சு கொடுக்க ஆளுங்க இருந்தாங்க. அங்கே அப்படி இல்லை. அவர் வேலையை அவர் தான் முழுமையாக செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அவருக்கு டைமும் பற்ற மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு கொஞ்சம் உடனே ஒரு வாரத்திலேயே அவருக்கு ஏண்டா வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அதே போல் வீட்லேயும் இந்த குடும்பத்தாருக்கும் அந்த ஊர் பிடிக்கவே இல்லை. ஓகேங்களா? இப்போ தான் இவங்களுக்கு ரியலைஸே ஆகுது ஒரு தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாரத்திலேயே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஓகே, பண்ணியாச்சு, இனி என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு குழந்தைங்களை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்த போகிறாங்க. ஸ்கூலில் சேர்த்த போகும்போது தான் தெரியுது அப்படி ஒரு ஃபீஸ் அங்கே. அதாவது எப்படி இவங்களுக்கு இங்கே நம்மளை விட ஒரு 4-5 மடங்கு சம்பளம் ஜாஸ்தியாக இருக்கோ, அதே போல் இங்கே இருக்கிற ஸ்கூல்ஸை விட 4-5 மடங்கு அங்கே ஸ்கூலுக்கு ஃபீஸ் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகேங்களா?
இப்படி இருக்குமா, அவர் அது சொல்லவே இல்லையே, அவர் எல்லாமே ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி சொன்னாரே அப்படின்னு நினச்சி கூப்பிட்டு கேட்குறப்போ அவர் சொல்கிறாரு, ஆமாம் சார், நான் திருமணத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன். நான் வந்ததுலேருந்து 5 இயர்ஸ் வந்து நான் அங்கே டேக்ஸ் கட்டினதுனால என் குழந்தைக்கு வந்து ஃப்ரீ தான் ஸ்கூலெல்லாம். ஆனால் நீங்கள் இப்போ தானே வந்திருக்கீங்க, இன்னொரு 5 இயர்ஸ் கழிச்சு தான் உங்களுக்கு வந்து அப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து நம்ம சரியாக விசாரிக்காமல் வந்துட்டோமே அப்படிங்கிறது ஒவ்வொன்றா புரியுது. ஓகேங்களா? அப்போது பையன் வந்து 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன். அவங்க 5 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் அங்கே ஃப்ரீ அப்படின்னாலும் காலேஜ் எல்லாம் ஃப்ரீயாக கிடைக்காது. அப்போது அங்கேருந்து இங்கே சேர்த்தணும், திரும்பியும் வந்து சென்னையில் தான் சேர்த்தலாம் அப்படின்னா சென்னையில் என்ஆர்ஐங்கிற பேர் வர்றதுனால இங்கேயும் ஃபீஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு இப்போ ரொம்ப யோசனை வந்துருச்சு, என்னடா பண்ணுறது, எல்லாமே வந்து நம்ம நினச்சதுக்கு நேர்மாறாக இருக்கே அப்படின்னு சொல்லி அவங்க ஜாலியாக இருக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், வெளிநாட்டில் இருந்தால் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்துட்டோமே, ஸ்கூல் காலேஜ் பற்றியெல்லாம் நம்ம யோசிக்கலையே, இந்த குளிரை பற்றி நம்ம யோசிக்கலையே, இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய மரியாதை பற்றியும் நம்ம யோசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமாக உட்காந்து அப்புறம் தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி அவங்க என்ன பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணுறப்பவே 4 மாதத்துக்கு மேலே ஓடி போயிடுது. அந்த 4 மாதத்தில் இவர்னால் அந்த ஆஃபீஸில் தாக்கு பிடிக்க முடியாமல் அவர் அந்த ஆஃபீஸை விட்டும் ரமேஷ் வெளியே வந்துடுறாரு. ஓகேங்களா? வேறு வேலை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து அந்த ஊரில் ஒரு 2 மாதம் வேலையே இல்லாமல் தான் குடும்பத்தோடு வாழ்கிறாங்க. அப்போது இவங்க கையில் இருக்கிற காசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிருச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேலை தேடினா அவர் எதிர்பார்க்குற மாதிரி வேலை கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கம்பெனியில் ஒரு ரொம்ப சாதாரணமாக ஒரு வேலை தான் கிடைக்கிது. அந்த சம்பளம் அந்த ஊரில் இந்த குடும்பத்தை நடத்துறதுக்கு போதுமானதாக இல்லை. ஓகேங்களா? அப்போ என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, சரி இனி இங்கே இருந்தோன்னா நம்ம ரொம்ப சிரமப்பட வேண்டியதாகிடும், குழந்தைகளுக்கு படிப்புலேயும் பிரச்சனை ஆகிடுச்சு, ஒரு வருஷம் குழந்தைக்கு வேஸ்ட்டாகவும், அந்த படிக்காததுனால இந்த வருஷமும் குழந்தைக்கு வேஸ்ட்டாக போகுது, அதனால் நம்ம திரும்பியும் இந்தியாவுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அங்கேருந்து இந்தியா வர்றாரு. வந்து இங்கே 1 மாதம் தங்கி ஒரு வாடகை வீடு எடுத்து இந்த குழந்தைகளையும் மனைவியும் சென்னையில் தங்க வச்சுட்டு குழந்தைகளையெல்லாம் ஸ்கூல்லையெல்லாம் சேர்த்திட்டு அவர் வந்து ஜாபுக்காக பழைய ஆஃபீஸ்க்கே போகிறாரு. அங்கே போனால் அங்கே திடீர்னு இவர் விட்டுட்டு போனதுனால அவங்க ஓனர் வந்து இவர் மேலே மரியாதை இருக்குது, ஆனாலும் இவர் திடீர்னு விட்டுட்டு போனதுனால வேறு ஆட்களையெல்லாம் எடுத்து போடலை. அந்த இவருக்கு கீழே இருந்தவங்களே இன்றைக்கி அவரோட போஸ்ட்டை கொடுத்து உட்கார வச்சுருக்காங்க. அங்கே வந்து அவர்னால் அவங்களுக்கு கீழே வேலை செய்ய முடியல. ஓகேங்களா? அதே போல் அவங்கள எடுத்துகிட்டு இவரை திரும்பியும் அந்த இடத்துல உட்கார வைக்க முதலாளியும் தயாராக இல்லை. இவர் திடீர்னு விட்டுட்டு போனார், இல்லை நாளைக்கு இதுவே மாதிரி நீ பண்ணிடுவில்லை அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. அதனால் அவருக்கு அந்த ஆஃபீஸில் இருக்க முடியல. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக தெரிஞ்சவங்க மூலமாக வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அந்த 1 மாதத்துக்குள்ளே அவர் வந்து அந்த வேலையை பிடிக்க முடியல. ஓகேங்களா? இப்போ அந்த 1 மாதம் லீவ் முடிஞ்சதும் அவர் திரும்பியும் அங்கேயே போய் ஆகணும். அங்கேயே போய் அந்த சின்ன வேலையிலேயே தொடர்றாரு. அந்த சின்ன வேலையில் வர்ற வருமானத்தில் அவர் சின்னதாக ஒரு இடத்துல தங்கிட்டு குடும்பத்துக்கு அனுப்பி வைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அது வந்து இங்கே குடும்பத்துக்கு பத்தாமல் தான் இருக்குது. ஸ்கூல் ஃபீஸு, வீட்டு வாடகை அப்படின்னு பெரிய பெரிய செலவுகளாக இருக்கனால அவங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அகிலா என்கிட்ட ஜாதகம் பார்க்குறக்காக ஃபோன் பண்ணியிருந்தாங்க. அவங்க 2 பேர்த்தோட ஜாதகத்தையும் பார்க்குறப்போ பெரிய மாறுதல் இல்லை. ஆனால் ஏன் வந்து இவங்களுக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறப்போ ஒரே விஷயந்தான் ஃப்ரெண்ட்ஸ். சந்திரன் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அமாவாசை யோகம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. சுக்கிரன் வந்து அவங்க 2 பேத்துக்குமே வல்லத்தன்மையோட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் அவங்க லக்ஸுரியாக வாழணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதே போல் ரமேஷ் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ராகு தசாபுத்திகள் நடத்திக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? அப்போ ராகுவும் வந்து பிரம்மாண்டமாக வாழணும் அப்படின்னு தான் ஆசைப்படும். இந்த 2 பிரச்சனையும் ஜாதகத்தில் 3வது பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்க வந்து சந்திரன் அமாவாசை யோகத்தில் தான் 2 பேருமே பிறந்திருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்னா, சரியாக ஒரு விஷயத்தை ஒன்று பிடிச்சதும் டக்குன்னு அதை செய்யறதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. அதை நல்லா யோசித்து அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த முடிவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே யோசனை பண்ணல. நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், ஜாலியாக இருக்கலாம், நிறையா சம்பாதிக்கலாம், இதை பற்றி மட்டும் யோசித்தாங்களோ தவிர நிம்மதியாக இருக்க முடியுமா, அங்கே போனால் என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யார்கிட்டையாவது கேட்டு தெரிஞ்சிருக்கணும். யார்கிட்டையாவது சொன்னால் இவங்க இப்படி
முதலே நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க, இன்னும் ஃபாரின் போகிறாங்களா அப்படின்னு அவங்க பொறாமப்பட்டுருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டேயும் அவங்க இதை பற்றி டிஸ்கஸும் பண்ணலை. ஒரு 1ஆம் பாவம் வேலை செஞ்சிட்ருக்கு. லக்னத்தை 1ஆம் பாவமே தொடர்பு கொள்ளும்போது அவங்க நிறைய கௌரவம் பார்க்குறவங்களா இருப்பாங்க. அதனால தான் ஒருத்தர் நம்மளை கொஞ்சம் ஒரு மாதிரியாக நடத்துனாங்கன்னா அந்த இடத்துல இருக்க பிடிக்காம போயிடுது. அந்த மாதிரி ரமேஷ் வெளியே வந்துடுறாரு. அங்கே வந்து அந்த சூழ்நிலையை தாங்கிக்க முடியாமல் குடும்பத்தோட அவங்க திரும்பி வர்றாங்க. அதுக்கு அவங்க கொடுத்த வேலை என்னன்னா, அந்த 16 வருடங்கள் அவங்க சம்பாதிச்ச பணத்தை அநியாயமாக இழக்க வேண்டியதா ஆகி 6 மாதத்துக்கு முன்னாடி நல்லா பணக்காரர்களாக இருந்தவங்க 6 மாதத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டு ஒரு வாடகை வீட்டில் கொஞ்சம் சிரமமான வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைக்கு வந்துடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படிங்கிறா, அந்த பௌர்ணமி சந்திரன் இல்லாதது தான். ஓகேங்களா? தெளிவாக யோசித்து முடிவுகள் எடுக்க முடியாதவங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்னு சொல்ல முடியாது. ஆனால் தெளிவாக முடிவெடுக்க முடியாதவங்க கண்டிப்பாக சில பல பிரச்சனைகளில் எல்லா கிரகநிலை நல்லா இருந்தால் கூட, விதி நல்லா இருந்து மதி கூட நல்லா இருந்தாலும் இந்த தெளிவான சிந்தனை அப்படிங்கிறது இல்லாதவங்க இந்த மாதிரி சிரமங்களை அனுபவிச்சே தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க. அதனால் யார்கிட்டையாவது நம்ம பேசி கேட்டு தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எதையுமே அவங்களுக்கு தெரியக்கூடாது, இவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்லாம் நினச்சோன்னா நமக்கு சில விஷயங்கள் ஒரு நேரத்தில் புரியாமல் போயிடும். அதுக்கப்புறம் நம்ம தான் அந்த பிரச்சனைகள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதிரி ஆகிடும். ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.